जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई बोलो राधे कृष्ण माई की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अनंत कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री ज्ञानदेव समारंभां श्री नामदेवादिमध्यमां श्री तुकाराम पर्यन्तां वन्दे वार्करी शुभाम्। எல்லாருக்கும் நமஸ்காரம். குருநாதருடைய பரம கருணையினால ரொம்ப முக்கியமான விசேஷமான தினம் இன்னைக்கு. ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான தினம். நம்மளுடைய தமிழக தேசத்துல இப்பதான் காவிரி நதியிலேருந்து பிரவாகமா வருது அந்த நீர் ஊற்று, கரை புரண்டு ஓடுதுங்கிறத நம்ம சமூக வலைத்தளம் மூலமா நம்ம பார்க்கிறோம். அதை போல இப்ப சொல்லக்கூடிய விஷயமும் பிரவாகமா ஓட போகுது. பாபாவுடைய ஆரத்தி வரிகள்ல ஷிரடி மாதே பண்டரபுர சாயி பாபா ரமவர பாபா ரமவர சாயி பாபா ரமவர சுத்த பக்தி சந்திர பாகா பாப புண்டரி கஜாகா அப்படின்னு வருது இல்லையா. பிரபாகமா இருக்கான் ஷிரடி சேத்திரம். பக்தர்களுடைய பக்தி பிரவாகமே சந்திரபாகாவா ஓடுதான் ஷிரடி சேத்திரத்துல. ஆனா ஷிரடி சேத்திரத்துல எந்த தீர்த்தம் ஓடுது அப்படின்னா கோதாவரி நதி தீர்த்தம் தான் ஓடுது. அந்த பிரவாகம் எப்படி இருக்கோ அத போல பக்தி அப்படின்ற பிரவாகத்தை பத்தி நம்ம இப்ப அனுபவிக்க போறோம். சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, பாபா குருநாதர் குருதேவர் குரு மகாராஜ் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா ராஜாதி ராஜனா யோகி ராஜனா இருந்து கொண்டு உலகத்தையே தன்னுள் அடக்கி தன் பக்தர்களையும் தன்னுள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜாதி ராஜன் நம்மளுடைய குருநாதர். ஆரத்தி வழிபாடெல்லாம் நடக்கும் தானே, நம்ம நிறைய படிச்சிருப்போம். பாதி பேருக்கு படிக்கிறதுன்றதை கூட வரல. நிறைய பேருக்கு பாபாவுடைய சச்சரிதத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஓட்டம் தான், ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில. ஆனால் அந்த விதத்துல குருநாதருடைய கருணையினால நிறைய அடியார்கள் பாபாவினுடைய ஆரத்தி வழிபாட்டு மேல நிறைய கவனம் செலுத்துறாங்க. அப்படி ஆரத்தி வழிபாடுகள்ல அதுவும் குறிப்பா இரவு ஆரத்தியை நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிங்க. அந்த இரவு ஆரத்தி நேரத்துல பாபாவுடைய ஆரத்தி பாடல்கள்ல ஆரதி ஞான ராஜா சுவாமி கைவல்ய தேஜா சேவிதி சாது சந்த அப்படின்னு ஆரத்தி ஞான ராஜா சக்தி கைவந்த ஒளியே அப்படின்னு ஒரு அழகான பாபாவுடைய ஆரத்தி ஞான ராஜா அப்படின்னு தொடங்குது. பார்த்தீங்களா இந்த ஆரத்தி? அந்த ஆரத்தி ஞானராஜா யார் அப்படின்றதான் நம்ம இந்த பதிவுல அனுபவிக்க போறோம். வாஸ்தவத்துல பாபாவினுடைய இந்த ஆரத்தி வழிபாடுகள்ல நிறைய பாடல்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. குறிப்பா தாஸ்குனு மகாராஜ் சில பாடல்கள் கொடுத்திருக்கார், பிவி தேவ் சில பாடல்கள் கொடுத்திருக்கார், ஜாகேஸ்வர் பீஷ்மா சில பாடல்கள் கொடுத்திருக்கார். அது போக பாபாவுடைய சில அடியார்கள்ல சின்ன சின்ன பாடல்களா கொடுத்திருக்காங்க. ஆனால் ஆரத்தி ஞானராஜா, ஆரத்தி துக்காராமா, துஜகாய தேவுகா, பாபா சாப்பிடுற ஒரு அழகான பாடல், அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாபாவுடைய ஆரத்தி வழிபாடுகள்ல புகுத்தப்பட்டிருக்கு.
ஆரத்தி ஞானராஜான்கிறடைய ஆரத்தி, முழு ஆரத்தி யாருடையது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆலந்தி கஷேத்திரத்துல புனே, எல்லாரும் நம்ம ஷிரடி போறோம், புனேல இறங்கி பாதி பேர் புனேலேருந்து 210 கிலோமீட்டர் ஷிரடிக்கு எல்லாருமே வருவோம், கரெக்டு தானே? அந்த புனேலேருந்து சரியா 20 கிலோமீட்டர் தூரத்துல ஆலந்தின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான சேத்திரம், உயர்ந்த சேத்திரம் அது. அந்த சேத்திரத்தை பத்தி யாரு சொல்றா தெரியுமா? பாண்டுரங்கன் சொல்றாராம். பாண்டுரங்கன் என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க, பண்டரிபுரத்துக்கு உங்களால வர முடியலையே, போக முடியலையே, என்னை தரிசிக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. என் சேத்திரத்துக்கு என்ன பார்க்கக்கூடியதுக்கு சமமான ஒரு இடம் இருக்கு இந்த தேசத்துல. என் பண்டரிக்கு சமமான ஒரு சேத்திரம் இருக்கு அப்படின்னா அது ஆலந்தி சேத்திரம். ஏன் ஆலந்தி சேத்திரத்தை பாண்டுரங்கனே சொல்றார் அப்படின்னா, அங்க சாட்சாத்து பாண்டுரங்கனுடைய அவதாரமே ஆன ஞானேஸ்வர் மாவுளி அவர் ஜீவ சமாதி கொண்டிருக்கிற இடம். நமக்கெல்லாம் தாய் வீடா இருக்கக்கூடியது ஷிரடி. நம்ம பாபா அங்க சமாதியில இருந்து கொண்டு நம் எல்லாரையுமே அப்படியே அரவணைச்சு காத்து ரட்சணை பண்றத போல, ஆலந்தி புண்ணிய கஷேத்திரத்துல 21 வயது பையனா மகா சமாதி கொண்டார் சந்த் ஞானேஸ்வர் மாவுளி. அந்த சந்த் ஞானேஸ்வர் மாவுளியினுடைய ஆரத்தியத்தான் பாபாவுடைய ஆரத்தியில புகுத்தப்பட்டிருக்கு. பாபாவுடைய ஆரத்தியில நிறைய பாடல்கள் வருத போல ஆரத்தி ஞான ராஜா அப்படின்ற பாடல்களும் புகுத்தப்பட்டிருக்கு. வாஸ்தவத்துல யார் இந்த ஞான ராஜா அப்படின்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாபாவுடைய ரெஸ்பெக்ட், பாபாவுடைய மரியாதை அது யாருக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, பாபா சில காலகட்டத்துல பாபாவுக்கு ஆரத்தி வழிபாடு பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இந்த ஆரத்தி ஞான ராஜான்னு சொல்றதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நின்றுடுவாராம். யாரு? நம்ம பாபா. நம்ம பரபிரம்மம்னு யார சொல்றோமோ, பரமாத்மான்னு யார சொல்றோமோ, சத்குருநாதான்னு யார வழிபடுறோமோ, நம்மளுடைய அம்மாவா அப்பாவா உலகமா உயிரா ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனாகிய சாயி ஆரத்தி ஞானராஜான்னு பாடுற சணத்துல ஏந்திரிச்சு நின்று வரா. அப்படியே கை கூப்பி அப்படியே நமஸ்காரம் பண்ணுவாராம். யாரு? நம்ம பாபா ஆரத்தி ஞானராஜான்னு பாடும் பொழுது ஏந்திரிச்சு இப்படி நமஸ்காரம் பண்றார் அப்படின்னா, அந்த ஆரத்தி ஞானராஜாவாகிய சந்த் ஞானேஸ்வர் மாவுலினுடைய மகத்துவம் எவ்வளவு இருக்கும்ங்கிறத நம்ம பாபாவோட பக்தர்கள் கண்டிப்பா உணரணும். ஏன்னா பாபாவோட ஆரத்தி வழிபாடுகள்ல விட்டல் பாண்டுரங்கனுடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அநேக பாடல்கள் உள்ள புகுத்தப்பட்டிருக்கு. தத்தாத்திரேய சுவாமியினுடைய ஆரத்தி வழிபாடுகள் பல விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கு. அதுல அதீதமா புகுத்தப்பட்டது பாண்டுரங்க சம்பிரதாயத்துக்கு உட்பட்ட அதிகமான பாடல்கள் தான். அதுல பிரசித்தி பெற்றதுதான் ஷீரடியே பண்டரிபூரம் சாயியே எங்கள் விட்டல், ஷிரடி மாதே பண்டரபூர சாயி பாபா ரமவர சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரிதான் புகுத்தப்பட்டிருக்கு. இப்ப அப்பேற்பட்ட குருநாதனாகிய நம்ம பாபா ஏந்திரிச்சு ஒரு நமஸ்காரம் பண்றார். நம்ம பாபா ஆரத்தி ஞானராஜான்னு பாடும் பொழுது நமஸ்காரம் பண்றார் அப்படின்னா, அந்த ஞானேஸ்வர் மாவுளியினுடைய உயர்ந்ததான கீர்த்தி, அந்த சுவாமியினுடைய மகத்துவம், அந்த சுவாமியினுடைய வைபவம், இதெல்லாம் என்னங்கிறத பாபாவுடைய ஒவ்வொரு பக்தர்களும் கண்டிப்பா உணரணும். ஆனா நமக்கு அதை உணரத்துக்கு நேரமே இல்லை. நம்ம ஓடுறோம், ரேஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோமே தவிர நிறுத்தி நிதானமா பாபாவுடைய ஆரத்தியில உட்கார முடியல நம்மளால. நான் நிறைய வேதனைப்படுவேன். என்னன்னா, அடியனே பாபா கோயில ஒரு பூஜகரா இருக்கேன். நம்ம பாபா கோயிலுக்கும் நிறைய பேர் ஆரத்தி நேரத்துல வராங்க, ஆரத்தி எடுத்துக்கிட்டே இருப்போம், வருவாங்க, பார்ப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அந்த ஆரத்தியினுடைய மகத்துவத்தை இந்த மக்கள் என்னைக்குதான் உணர போறாங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு. ஏன்னா பாபா மகாசமாதி ஆகி 2ஆம் நாள் 3ஆம் நாள் அன்னைக்கு நம்மளுடைய லக்ஷ்மண் மாமா ஜோஷி மாமாவோட கனவுல போய், இந்த பாபு சாக்கி ஜோக், நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டான், நீ அப்படி நினைக்காத, நீ எனக்கு காக்கர ஆரத்தி எடுக்கிறியா அப்படின்னு ஆரத்திய பிரேமையா கேட்டு வாங்கின பாபா நம்ம பாபா. அப்ப அந்த பாபாவுக்கு அந்த ஆரத்தி எவ்வளவு பிரியம்.
அந்த பிரியம், அந்த 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 பக்தி பூர்வமான குருநாதர் என்ன விரும்புறாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த ஆரத்தி வழிபாடல்கள்ல நம்ம கலந்துக்கிறதுல நமக்கு என்ன, அவருக்கு அது பிடிச்சிருக்கு தானே. இப்ப பக்தர்களாகி நம்மளும் அந்த ஆரத்தி வழிபாட்டை கேட்கணுமா, பார்க்க வேண்டாமா? அதனால யார் எந்த பாபா கோவிலுக்கு போனாலும், எந்த சன்னிதானங்களுக்கு போனாலும் ஆரத்தி வழிபாட்டை உட்கார்ந்து பாருங்க, அனுபவிங்க. பாபாவுடைய ஆரத்தி வழிபாடுகள் மராட்டியில இருக்கலாம், தமிழ்ல இருக்கலாம், நமக்கு புரியலாம், இல்ல புரியாம கூட போலாம். ஆனா ஒரு விஷயத்த, ரகசியத்தை சொல்றேன், கேட்டுக்குங்க. பாபா ஆரத்தி வழிபாடு நடந்துகிட்டு இருக்கிறச்ச ஆனந்தமயமான சொரூபத்தோட அப்படியே இருப்பார். ஏன் அப்படின்னா பாபாவை நம்ம புகழ்றோம்னா கிடையவே கிடையாது. பாபா என்னைக்குமே தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டது இல்லை. தனக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமியைத்தான் அல்லாஹ், இறைவன், ஹரி, நாராயணன் சொல்லிக்கிட்டார் பாபா. அந்த பரம்பொருளுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க, நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன்னு பாபா உட்கார்ந்துருக்கார். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட வைபவம் நிறைந்த அந்த ஆரத்தி வழிபாட ஒவ்வொரு பாபாவோட பக்தர்களும், இந்த செல்லுன்னு ஒன்று இருக்கு, டப்பான ஒன்று இருக்கு, இப்ப அது மூலமா தான் நீங்க எல்லாரும் இந்த லைவை பாக்குறீங்க, கரெக்டு தானே? அந்த மொபைலை எடுத்து டெய்லி நீங்க கோவிலுக்கு போக முடியுதோ இல்ல போக முடியாத சூழ்நிலை இருக்கோ அது பரவாயில்லை, ஆனா டெய்லி ஒரு அரை மணி நேரம், காலையில எத்தனை மணிக்கு முடியுதோ காக்கட ஆரத்தி கேளுங்க, மத்தியானம் 12 மணிக்கு மேல ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மத்தியான ஆரத்தியே காதுல கேட்டுட்டு அப்படியே உட்காருங்களா, புரியுதோ இல்லையோ உட்காருங்க. சாயங்காலம் ஒரு 6 மணி ஆனா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாபாவுடைய மாலை ஆரத்தி, தூப் ஆரத்தி அப்படின்னு போட்டீங்கன்னா வரும், அதை அப்படியே காது கொடுத்து கேளுங்க. நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் பாபாவோட இரவு ஆரத்தியை நீங்க கேட்கலாம், சேஜ் ஆரத்தின்னு பேரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க கேட்கத்தான் அதுல இருக்கக்கூடிய ரசனை நமக்கு புரியும். பாபா எவ்வளவு பெரிய உத்தமமான அத்யந்தமான புராண புருஷன்கிறது நமக்கு தெரியும். புரியுதுங்களா? இப்ப நம்ம கதைக்கு வந்துருவோம், பேசினா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆகையினால இப்ப இந்த ஆரத்தி ஞானராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான அந்த பரமாத்ம சுரூபம் பாண்டுரங்கனுடைய அவதாரம் அப்படின்னு புகழப்படுது. சில விஷயங்கள் புராணத்து காலத்துக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அது என் போறேன். வசிஷ்டர் அருந்ததி, வசிஷ்டர் எங்க போறார் அப்படின்னா தசரதனுடைய அரண்மனைக்கு போறார். ஏன் அப்படின்னா அங்கதான் பகவானுடைய அவதாரம் 4 கீழே குழந்தையா பிறந்துருச்சு. ராமன், பலராமன், சத்ருகணன், பரதன் சொல்லக்கூடிய 4 பரம்பொருளுடைய அம்சமே கீழே பிறந்திருக்கு. அதை பார்த்துட்டு வரலான்ங்கிற ஏக்கத்தோட வசிஷ்டர் போறார். அருந்ததி அம்மா அவங்களுடைய ஆசிரமத்திலே இருக்காங்க. இவர் வசிஷ்டர் நேரா அங்க போறார். அரண்மனைக்குள்ள நுழையிறச்ச அந்த 4 குழந்தைகள் கூட அந்த நாட்டு ராஜாவான தசரத மூர்த்தி தன் குழந்தைய கூட விளையாடுறத பார்த்து, என்ன மனுஷைய, என்ன பாக்கியம் அந்த அவருக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, எனக்கும் இதே மாதிரி ஒரு அவதார புருஷன் பிறந்திருந்தா நான் கொஞ்சம் விளையாண்டு இருக்க மாட்டேனா அப்படிலாம் அவர் மனசுல எனக்கு ஒரு 4 இதே மாதிரி எனக்கு ஒரு 4 குழந்தைங்க வேணுமேன்ற எண்ணம் உருவாயிட்டு மனசுல. பார்த்தாரு, ராமனை கொஞ்சினாரு, திரும்பி ஆசிரமத்துக்கு வந்துட்டார். வரும் பொழுது இந்த எண்ணத்தை தன் மனைவியான அருந்ததி கிட்ட சொல்லணும்ன்ற எண்ணத்தோட வரார். அம்மா அருந்ததி அப்படி சொல்ற, இருங்க நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். சரி நீ சொல்லு அப்படின்னு. பிறகு ஒன்றும் இல்லை, நம்ம தசரத நாட்டு ராஜாவுக்கு, தசரத மகாராஜாவுக்கு 4 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு தெய்வ குழந்தைங்க நமக்கு பிறந்தா எப்படி இருக்கும், அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். அப்படிங்கும் பொழுது வசிஷ்ட மகரிஷிக்கும் இதே எண்ணம் தோன்றியிருக்கு, அருந்ததி அம்மாவுக்கும் இதே எண்ணம் தோன்றியிருக்கு. அப்ப எண்ணம் ஒண்ணு நினைச்சா அது அப்படியே நடக்கும். அந்த மாதிரி இந்த கலியுகத்துல நடந்திருக்கான். எந்த வசிஷ்ட மகரிஷி எண்ணம் கொண்டாரோ அந்த வசிஷ்ட மகரிஷி இந்த அதாவது நம்மளுடைய இந்தியா தேசத்துல மகாராஷ்டிரா புண்ணிய பூமியில ஆபேகான் சொல்லக்கூடிய ஊர்ல விட்டல் அப்படின்ற திருநாமத்துல பிறக்கிறார் வசிஷ்ட மகரிஷியே. அடுத்ததா ருக்மணியா வர்றது அருந்ததியே. அந்த ருக்மணியா அருந்ததியா இருக்கக்கூடியவங்க ருக்மணியா பிறக்கிறது ஆலந்தி சேத்திரம். புரியுதுங்களா? வசிஷ்டர் பைட்டன்னு சொல்லக்கூடிய நெவாசையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அங்க பிறகுறார் விட்டல் பந்த் அப்படின்ற திருநாமத்துல. இங்க ஆலந்தி சேத்திரத்துல புனே பக்கத்துல அருந்ததி அம்மா ருக்மணி பாயியா பிறக்கிறாங்க இங்க. அப்ப 2 பேரும் எப்படி பகவான் சேர்த்து வைக்கிறான் அப்படின்னா,
2 பேருமே பிராமண குலத்துல பிறக்க வச்சுட்டான் பகவான். புரியுதுங்களா? பிறக்க வச்சவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பூணுல் வைபவம்னு சொல்லக்கூடிய வைபவத்தை விட்டல் பந்துக்கு போட்டு நான் சேத்ராடனம் போறேன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். இது பெரிய கதை, எவ்வளவு தூரம் சொல்ல முடியும்னு அடியருக்கு தெரியல, இருந்தாலும் குரு கிருப்பையால சொல்றேன். சேத்ராடனம் வரைச்ச ஊரெல்லாம் சுத்திட்டு நம்ம பாரத பூமி எல்லா சேத்திரங்களுக்கும் போயிட்டு ஆலந்தி வந்திருக்கார். ஆலந்தியில இந்த ருக்மிணி பாயியுடைய அம்மா அப்பா தம் பொண்ணுக்கு நல்ல ஒரு பையனா, அதுவும் ஆச்சார அனுஷ்டானமான பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்கிறச்ச இந்த விட்டல் பந்தை பார்த்துட்டாங்க. இந்த பையனை நம்ம பொண்ணு கொடுத்துடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் விட்டல் பந்துடைய மனசுல சாஸ்திரப்படி வேதம் என்ன சொல்லி இருக்கோ அதன்படி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதன்படி அவர் வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு விட்டல் பகவானாகிய பாண்டுரங்கன் அந்த விட்டல் பந்தோட கனவுல உனக்கு தான் அந்த பொண்ணு, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டார். இதுல நான் ஒத்துக்க மாட்டேன், அதே மாதிரி அவங்க வீட்லயும் நீ போய் கனவுல சொல்லுன்னாரு விட்டல் பந்து. அதே மாதிரி ருக்மணி பாகி அப்பாவுடைய கனவுலையும் போய் அவன் தான் பிள்ளையான்னா அவனுக்கே நீ உன் பொண்ணை கல்யாணம் பண்ணுவீன்னு சொல்லி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவ்வளோதான். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா வாழ்க்கையே வாழ்றாங்க. ஆனா ஒரு வாழ்க்கையே வாழ்றாங்க, அவ்வளவுதான். சில நாள்ல என்னாச்சு, அவருக்கு துறவரம் போகணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு யார் விட்டல் பந்துக்கு கிளம்பி காசிக்கு போயிட்டார். அதெல்லாம் ஒரு பெரிய கதை, ரொம்ப லாங்கா சொல்ல முடியாது, ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். காசிக்கு போயிடுவார். கட்டின புருஷன் 12 வருஷம் இல்ல, 12 வருஷம் அவர் காசில பெரிய தீட்சைலாம் வாங்கி பெரிய ஒரு மகான் ஆயிட்டார். இங்க நம்மளுடைய ருக்மணி பாயி 12 வருஷமா காணாம போன தன்னுடைய கணவனை எப்படியாவது வரவச்சு கொடுன்னு சொல்லி ஆலந்தி சேத்திரத்துல சித்தேஸ்வர்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பரமேஸ்வரனுடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து அழுவ அவ்வளோ தபஸ் பண்றாளாம். அங்க 12 வருஷ காலம் தபசு விட்டல் பந்து, இங்க 12 வருஷ காலம் தபசு ருக்மணி பாய். கடைசியில பகவான் சில பல லீலைகள் மூலமா 2 பேரையும் சேர்த்து வைக்க அவர் அங்க சன்னியாசியம் வாங்கிட்டார். சன்னியாசியம் வாங்கிட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா திரும்பவும் ஊருக்கு வந்து ஆலந்தி சேத்திரத்திலேயே தன் மனைவி கூட வாழும் பொழுது அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சன்னியாசிய போய் இந்த பொண்ணுக்கள் திரும்பவும் ஏத்துக்கிட்டாலே இது என்ன ஒரு அதாவது குடும்பம் வேண்டாம், புள்ள வேண்டாம், குட்டி வேண்டாம், மனைவி வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு போன சன்னியாசி திரும்பவும் இல்வாழ்க்கையில ஈடுபட்டா சரியா தப்பா? தப்பு தானே. ஆனா அவர் ஏன் ஈடுபட்டார்னா அவருடைய குருவாகிய ராமானந்தர்னு சொல்லக்கூடிய மகாத்மா நீ குடும்ப வாழ்க்கையில போய் இரு, பகவான் உனக்கு பெரிய அனுகிரகம் பண்ண போறாருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவார். குருவுக்கு கட்டுப்பட்டு தன் வாழ்க்கையில ஈடுபடுறார். பலவிதமான சோதனைகள், பலவிதமான அடி உதைகள் எல்லாருமே வாழ்க்கையில அப்படி அமைகிறதுனால கடைசியில குரு கிருப்பையால சாட்சாத்து பரமேஸ்வரனுடைய அவதாரமா நிவர்த்திநாத் மகாராஜ் பிறக்கிறார். அவரு எந்த வருஷத்துல பிறக்கிறார் அப்படின்னா 1330வது வருஷத்துல. நான் சொல்ற லீலை எல்லாம் 12வது 13வது நூற்றாண்டுல நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான லீலைகள். அதுக்கும் பாபாவுக்கு சம்பந்தம் இருக்கு. கடைசி வரைக்கும் யாரும் அப்படியே விட்டுட்டு ஓடிடாம கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, இதெல்லாம் கிடைக்காது. 1330ல நிவர்த்திநாத் மகாராஜா பிறக்கிறாரு பரமேஸ்வரனே. அடுத்து நம்ம பாண்டுரங்கன் ஞானேஸ்வர் மாவுலியா 1332ல பிறக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுதும் அவங்க அம்மா அப்பாவாகிய விட்டல் பந்த ருக்மணி பாயும் பேர் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு நிவர்த்திநாத் அப்படின்னு பேர் வச்சாங்க. 2வது பிறந்த ஆண் குழந்தைக்கு ஞானேஸ்வர் மாவுலி அப்படின்ற பேர் சுட்டினாங்க. ஞானேஸ்வர் தான், மாவுலின்றது அவருடைய பூர்வீகமான கிருபை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உலக மக்கள் அவர் அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மாவுலின்னு அம்மான்னு அர்த்தம். 3வது குழந்தை 1334வது வருஷம். 2 வருஷம் கேப்ல ஒரு அவதாரமா வருது. இப்ப யாரு? பரமேஸ்வரன் வந்துட்டார். அடுத்து பாண்டுரன் ஆகிய மகாவிஷ்ணு வந்துட்டார். யாரு வரல? பிரம்மா வரல. பிரம்மதேவர் 1334வது வருஷத்துல சோபான் தேவா அவதாரம் பண்றார். கடைசியா இன்னொரு ஆள் வரல. யாரு? ஆதிசக்தி யோக மாயா. அந்த தேவியான பராசக்தி 1336வது வருஷத்துல வந்து ஜனனம் பண்றா. அந்த அம்பாளுக்கு முக்தா பாய் அப்படின்ற திருநாமம் சூட்டப்பட்டுடுச்சு. அப்ப தத்தாத்ரேய சுவாமியினுடைய மும்மூர்த்திகள் சொரூபமாகிய
பரமேஸ்வரன் நிவர்த்திநாத் மகாராஜா அவதாரம் பண்ணார். பாண்டுரங்கனாகிய மகாவிஷ்ணு ஞானேஸ்வரரா அவதாரம் பண்ணார். பிரம்மதேவனாகிய சோபான் தேவ அவதாரம் பண்ணார். ஆதிசக்தி யோகமாயா பராசக்தி முக்தாபாயை அவதாரம் பண்ணா இந்த கலியில. இந்த 4 குழந்தைகளும் தெய்வீகமே வடிவான குழந்தைகள். ஆனா கலியில சும்மா இருக்க முடியுமா? இந்த 4 குழந்தைகளை பெத்தெடுத்ததுனால அந்த கிராம மக்கள்னால திரட்டப்பட்டுட்டாங்க, ஊரை விட்டு ஒதுக்க வைக்கப்பட்டுட்டாங்க. ஏன் எதனால அப்படின்னா, சன்னியாசி பெத்த குழந்தைங்களே சன்னியாசி பெத்த குழந்தைங்களே அப்படின்னு சொல்லி இந்த அவதார குழந்தைகளை அவ்வளோ படாத பாடுபடுத்தியிருக்காங்க அந்த ஊர் ஜன மக்கள். எந்த ஊர் ஜன மக்கள்னா ஆலந்தி. ஆனா எந்த ஊர் மக்களால ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டார்களோ, எந்த ஊர் மக்களால சாப்பாடு கூட கொடுக்காம அடிச்சு உதைச்சி மண்டையெல்லாம் உடைச்சாங்களோ, எந்த ஊர் மக்களால அவமானப்படுத்தப்பட்டார்களோ அந்த ஊர் மக்களாலேயே வணங்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஞானேஸ்வர மாவுளி ஆலந்தி சித்திரத்துல தான் மகா சமாதி கொண்டு இருக்கார். 21 வயசு பையனாவே இன்னும் இருக்கார். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல. பாபா இந்த மாதிரி லீலா வினோதங்களை கேட்கறதுக்கு ரொம்ப பிரியப்படுவார். ஆனா அவரோட பக்தர்களாகிய நம்ம இந்த மாதிரி கதையெல்லாம் இப்படிலாம் கதை இருக்கோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமே தவிர, இப்படிலாம் கதை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை, அதுக்கு அதிர்ஷ்டமும் இல்லை. ஆனா அந்த ஆர்வமும் அந்த அதிர்ஷ்டமும் குருநாதர் இப்போதைக்கு கொடுத்திருக்கார். அதனால நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படியே அவதாரம் பண்ணியாச்சு. குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சாங்க. ஒரு குழந்தைங்களுமே தெய்வீகமா இருக்கு. அந்த குழந்தைங்க ஒரு ரோட்டு ஓரத்துக்கு போனா அம்மா எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு தானே கேட்பாங்க. ஆனா அந்த 4 குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்க. ஒரு 5 வயசு 4 வயசு 2 வயசு 1 வயசு இப்படியே ஸ்டெப் ஒரு 2 வருஷம் கழிச்சுதான் அந்த குழந்தைங்க பிறந்திருக்கு. அந்த குழந்தைங்க ஜால்ரா கேட்டுச்சுங்க. பகவானுடைய நாமாவை சொல்ல ஜால்ரா கேட்டாங்க. அப்படி கேட்கிற நினைச்சா அம்மா அப்பா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆலந்தின்ற ஊருக்கு எதுக்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாலடைஞ்ச இடத்துல போய் அந்த விட்டல் பந்து ருக்மணிபாய் இந்த 4 அவதார குழந்தைங்க பிறந்து, ஏன்னா அந்த இப்போ ஒரு அவதாரம் அப்படின்னு வந்துட்டாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? சாதாரணமா பாபாவையே நம்ம இன்னும் ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியல. இப்போ பாபா மாதிரி யாரோ ஒருத்தர் அட்னங்கால போட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா பாபாவோட சுரூபம் அப்படின்னு பாவிச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணா பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணதான் அர்த்தம். அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளல. காலப்போக்கில் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. பூணூல் போட்டாகணும். பூணூல் போடுறதுக்கு சன்னியாசி பெத்த குழந்தைங்க உங்களுக்கு பூணெல்லாம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்களுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், விசோப்பா சாட்டின்னு பேரு. அவர் தான் அந்த ஊர் தலைவர். அவரு இந்த குழந்தைங்களை கண்டாலே அவ்வளோ அடிப்பாரு. சன்னியாசி பெத்த குழந்தைங்களை அப்படின்னு அவ்வளோ அசிங்கமா சொல்வாராம். அந்த குழந்தைங்களை யார் அவதார புருஷர்கள் தெரியல, பாவம் அடிச்சு திறத்துவாராம். உங்களை இன்னொரு முறை பார்த்தேன் உரிச்சு எடுத்துருவேன், மண்டையை உடைச்சிருவேன்னு சொல்லி ஒரு முறை ஞானேஸ்வர் மாவுளியுடைய மண்டையே உடைச்சிட்டார். ஞானேஸ்வர் மாவுளி பாண்டரங்கனுடைய அவதாரமாகிய ஞானேஸ்வரரையே தன் மண்டையை உடைச்சிட்டார் விசோபா சாடின்றவர், அந்த ஊரோட தலைவர். காலப்போக்கில் அவங்க அம்மா அப்பா குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு இந்த விசோபா கேச்சர் முன்னாடி இந்த மாதிரி பசங்க வளர்ந்துட்டாங்க, பூணூல் போடணும், அந்த பூணூல் போடுறதுக்கு நீங்க தான் உத்தரவு கொடுக்கணும்னு சொன்ன பிறகு, அதெல்லாம் சன்னியாசி பெத்த குழந்தைங்களே குழந்தைங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, பைட்டன்னு ஒரு சேத்திரம் இருக்கு, அங்கதான் ஏகநாத் மகாராஜ் அவருடைய அவதாரம் வரப்போகுது. இதுக்கு அடுத்து வரப்போகுது, புரியுதுங்களா? அந்த வரப்போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவதாரம் தான் இந்த ஒரு அற்புதமான விசேஷம், புரியுதுங்களா? நீங்க பைட்டனுக்கு போய் சுத்தி பத்திரம் வாங்கிட்டு வாங்க. அதாவது அந்த ஊர் மக்கள் சம்பிரதாய முறைப்படி வாழ்றவங்க, அவங்க இந்த சன்னியாசி பெத்த உன்னுடைய குழந்தைங்களுக்கு பூணூல் இடலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்தாங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க அவங்க அம்மா, நீங்க என்ன அந்த குழந்தைங்களை அங்க அனுப்பிச்சு வை, நீங்க 2 பேரும் பிராண தியாகம் பண்ணிடுங்கன்னு சொல்லி இறந்துருங்க, எங்கேயாவது ஆத்துலயே குளத்திலேயே விழுந்து செத்துடுங்க அப்படின்ட்டாரு அந்த ஊருடைய தலைவர் விசோபா சாடின்றவர். அதை கேட்டு நொந்து போன ருக்மணி பாயும் விட்டல் பந்தும் அந்த ஊர்ல ஓடக்கூடிய ஒரு உயர்ந்ததான நதியில விழுந்து பிராணனையை விட்டுட்டாங்க. பிராண தியாகம்தான் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா பரிகாரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பரிகாரம் உடனே
தன்னுடைய பிராணனையே விட்டுட்டாங்க அவங்க அம்மா அப்பா. எந்தெந்த வயசு குழந்தைங்களை அப்படியே விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த குழந்தைங்க நைட்டு தூங்கி கண்ணு முழிச்சா அம்மா அப்பாவை தேடுதுங்க, தெருவா போதுங்க. அம்மா அப்பாவை காணுமே, அம்மா அப்பா காணுமே. ஞானேஸ்வரர் ஒரு பக்கம் அழுகிறார், முக்தாபாய் ஒரு பக்கம், நிவர்த்திநாதர் ஏதோ சமாதானம் பண்ணி அப்படியே அரவணைச்சிக்கிறார். அப்புறம் திருப்பி போய் விசோபா கேச்சர்ட்ட போய் விசோபா சாடின்றவர் கூப்பிட்டு எங்க அம்மா அப்பாவை காணல அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா அப்போ உண்மையிலேயே 2 பேரும் செத்து போயிட்டாங்களா, இந்த மாதிரி எங்களுக்கு பூணூல் போடணும், அதுக்காக உங்கள்கிட்ட வந்து கேட்க வந்தாங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்க, பைட்டனுக்கு போய் சுத்தபத்திரம் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு பூணூல் இடலாமா இட வேண்டாமான்றதை அவங்க சொல்லட்டும், நாங்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு அம்மா அப்பா காணா போயிட்டாங்க, எங்கேயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு அம்மா அப்பாவை கொஞ்சம் மனசுல நினைத்து கொண்டு, பரவாயில்ல அம்மா பேர் என்ன ருக்மணி, அப்பா பேர் என்ன விட்டல், அந்த பகவானுடைய பேர் என்ன விட்டல், தாயாருடைய பேர் என்ன ருக்மணி, இனிமே நமக்கு அந்த அம்மா அப்பா தான் நமக்கு அம்மா அப்பா. அதனால அம்மா அப்பா நினைச்சு அந்த பாண்டரங்கனையும் ருக்மணி தாயாருமே தன்னுடைய தாயா பாவிச்சு அழகா வாழ்றாங்க. அப்படி வாழ்ற காலத்துலதான் பைட்டன் ஒரு முறை போறாங்க. அங்க சில பல சண்டை சச்சரவுகள் ஏகபோகமா நடக்குது. அப்பதான் ஒரு எருமை மாட்டை வேதம் சொல்ல வைக்கக்கூடிய லீலை நடந்தது. ஒரு எருமை மாட்டை வேதம் சொல்ல வைக்கிற லீலை பைட்டன்ல தான் நடந்துச்சு. அது என்ன லீலை அப்படின்றத நம்ம கிளீனா பார்க்கலாம். அந்த சுத்தி பத்திரம் வேணும்னு கேட்கும்போது நிறைய பிராமண கூட்டம் ஒரு பக்கம், அதை வேடிக்கை பார்க்கிற மற்ற கூட்டம், 4 குழந்தைங்க நடுவுல நிக்குது. பெரிய கேசு, பூணூல் போடலாமா வேண்டாமா, சன்னியாசி பித்த குழந்தைங்களுக்கு பூணூல் போடலாமா வேண்டாமா, எங்களுக்கு போட்டே ஆகணும்னு பிடிவாதமா நிக்குது அந்த 4 குழந்தையும், உங்களுக்கு போடவே கூடாதுன்னு ஒரு கூட்டமே நிக்குது. இதெல்லாம் எதிர்த்து அந்த குழந்தைங்க எப்படி போராடுறாங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த லீலைகள் எல்லாத்தையும் பாபா காது கொடுத்து கேட்பார். ஏன்னா பாபாக்கு பரமானந்தம். பாபாக்கு உண்மையிலேயே சொல்றேன், பாண்டுரங்க பக்த விஜயம்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான நூல் ஒண்ணு இருக்கு. அதை நீங்க படிச்சீங்கன்னா பாபா சந்தோஷப்படுவார். ஞானேஸ்வரின்னு ஒரு நூல் இருக்கு, அதை தான் எழுதினவர் தான் நம்ம ஞானேஸ்வர் மாவலி. அந்த நூலை தான் படிச்சா பாபா ரொம்ப ஆனந்தப்படுவார். அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குழந்தைங்க 4 பேரையும் பார்த்து அந்த ஊருடைய அதிகாரி பேர் கேட்கிறார். உன் பேர் என்ன? நிவர்த்திநாத். ஓ நீ நிவர்த்திநாத் மகாராஜா, உன் பேர் என்னடா? ஞானேஸ்வர், ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றாராம் ஞானேஸ்வர் மாவலி. உன் பேர் என்னடா? சோபான் தேவ், இந்த மோட்சத்துக்கு வராங்க இல்லையா அவங்கள நான் படிக்கட்டி ஏத்தி விடுவேன்னாராம். அடுத்து முக்தாபாய், நான் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவ அப்படின்னு திமிரா பதில் சொல்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே வாஸ்தவத்துல இந்த 4 குழந்தைகள் அவதார குழந்தைங்கிறத ஓப்பனா சொன்னாலும் யாரும் ஒத்துக்கிறதா இல்ல. இங்க வா ஞானதேவா, இங்க வா, என்னமோ ஞானமே வடிவானவன்னு சொல்றிய நீ. ஒன்ன ஒரு எரும மாடு வருது, அந்த எரும மாட்டை வேதம் சொல்ல வை பார்ப்போம். அவ்வளவுதானே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எரும மாடை கிட்ட கூப்பிட்டார். எரும மாடு ஓட்டுறவன் பயந்துகிட்டே வந்தான். வரும் பொழுது ஊரே பாக்குது, என்னடா இந்த சின்ன பொடி பைய, ஒரு 7 வயசு தான் இருக்கும் ஞானேஸ்வர மாவலிக்கு, 7 வயசு பையன் இந்த எரும மாட்டை எப்படி வேதம் சொல்ல வைக்கிறான் அப்படின்றத பார்ப்போன்ட்டு ஊர் மக்கள் அப்படியே வேடிக்கை பார்க்குது. அதே தருணத்துல அந்த எரும மாட்டு மேல கை வச்சு ராம் கிருஷ்ண ஹரி, இதுதான் ஞானேஸ்வரருடைய அண்ணாவுக்கு நிவர்த்திநாத் மகாராஜ், அவருக்கு அவருடைய குருநாதனாகிய ககனிநாதர் கொடுத்த தீட்சா மந்திரம், மகா மந்திரம் ராம கிருஷ்ண ஹரி. அந்த ராம் கிருஷ்ண ஹரின்ற பாவத்துல பகவான் எங்கும் இருக்கிறது சத்தியம் அப்படின்னா, பகவான் எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்து நிற்கிறான் அப்படின்றது சத்தியம்னா, இந்த எரும மாட்டுக்குள்ளேயும் அந்த பகவான் இருந்து பேசட்டும், வேதத்தை சொல்லட்டும். அடுத்த சனம் அந்த எரும மாடு வேதம் சொல்ல ஆரம்பிச்சது பாருங்க, விடவே இல்லையா. அந்த எருமை மாடு மகா சமாதி அடைகிற வரைக்கும் ஞானேஸ்வர மாவலி கூடயே போயிருக்கான். அச்சோ எரும மாடை வேதம் சொல்ல வச்சுட்டானே, அப்ப உயர்ந்ததான அவதார புருஷன் சொல்லி அந்த பைட்டன் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஞானேஸ்வர் மாவலி அப்படின்ற திருநாமத்தை கொடுத்து, மாவலின்னா அம்மா, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களா. சுத்தி பத்திரத்தை நாங்க இவங்களுக்கு கொடுத்தோம்னு எழுதி கொடுக்கலையா, எங்களால கொடுக்க முடியாது, இவங்க அவதார குழந்தைங்கள்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்களாம். அப்படி அந்த எரும மாட்டோட அந்த ஊர் ஜனங்களோட நிவர்த்தி, ஞானதேவ், சோபான், முக்தாபாய் இந்த 4 குழந்தையும் முன்னாடி போறாங்க.
அந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி இந்த எரும மாடு வேதம் சொல்லிக்கிட்டே வருது. அந்த எரும மாட்டுக்கு பின்னாடி அந்த ஊர் ஜனமே வருது. எது வரைக்கும் வராங்கன்னா 60 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்திருக்காங்களாம் பைட்டன் மக்கள். ஏன்னா அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம் வந்துட்டான் இந்த ஞானேஸ்வர் மாவலி, முக்தாபாய், சோப்பான், நிவர்த்திநாத் மேல. இவ்வளோ ஒரு பிஞ்சு குழந்தைங்க, ஒரு அவதார குழந்தைங்க, இந்த குழந்தைங்களை பார்க்கறதே ஒரு பெரிய பாக்கியம் பாவிச்சு எப்படி கண்ணன் பின்னாடி எல்லாருமே ஈர்க்கப்பட்டாங்களோ அந்த மாதிரி இந்த 4 அவதார புருஷ குழந்தைகள் மூலமா எல்லாரும் ஈர்க்கப்பட்டாங்க. ஒரு இடத்துல வந்து நின்னாங்க. அந்த நின்ன இடம் எங்க இருக்குன்னா ஷிரடி, நம்ம பாபாவுடைய இடத்துல இருந்து சரியா 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய நெவாசே அப்படின்ற கிராமத்துல வந்து நின்னாரு நம்ம ஞானேஸ்வர் மாவலி. நின்ன சனத்துல ஓன அழுக சத்தம். அங்க பார்த்தா யாரோ ஒருத்தர் இறந்து கிடக்கான். கருணை கொண்ட ஞானேஸ்வர் மாவலி இறந்து போன அந்த வீட்டுக்கு போய், ஏன் அழுகுறம்மா, அவன் புருஷனுக்கு என்னாச்சுன்னு கேட்டா திடீர்னு செத்து போயிட்டான். அவன் புருஷன் பேர் என்னப்பா, சச்சிதானந்தம் அப்படின்னு சொன்ன பிறகு, சச்சிதானந்தனுக்கு உயிர் அவருக்கு இறப்பே கிடையாதே அப்படின்னு சொல்லி இறந்து போனவனுடைய நெத்தியில இப்படி கை வச்சார் ஞானேஸ்வர் மாவலி. அடுத்த சனா செத்து போனவன் ஏந்திரிச்சிட்டான். ஏந்திரிச்ச சனத்துல இருந்து அவர் உயிர் விடுற வரைக்கும் எல்லாத்தையும் துறந்துட்டு ஞானேஸ்வர் மாவலி கூடயே இருந்திருக்காரு அந்த சச்சிதானந்த பாபான்னு சொல்லக்கூடிய பக்தர். அந்த நெவாசையில தான் நிவர்த்திநாத் மகராஜ், உன்னை நம்பி வந்திருக்காங்க ஞானேஸ்வரா இவ்வளோ மக்கள், அவங்களுக்கு நீ ஏதாவது பிரசாதமா கொடுன்னு சொல்லி நிவர்த்திநாத் மகராஜ் சொல்ல நிவர்த்திநாத் மகராஜ் வந்து கிருப பண்ணியிருக்கார். ஞானேஸ்வரா நீ உணர்ந்த ஞானத்தை சொல்லு, அது ஒரு பெரிய கீதையா மாத்துன்னு சொல்லி ஞானேஸ்வர் மாவலிக்கு அவங்க அண்ணாவே குரு நிவர்த்திநாத் மகராஜ். அவர் கிருப பண்ண இவர் சொல்ல இறந்து போனால ஒருத்தன் இறந்து போய் உயிர் பெற்றானே அவன் எழுதுறானா. அப்படி எழுதப்பட்ட நூல் தான் ஞானேஸ்வரி. ஞானேஸ்வர் தான் நம்ம மாவுளியுடைய பேரு. அந்த ஞானேஸ்வருடைய பெயரையே ஞானேஸ்வரின்னு கொடுத்து பாவர்த்த தீபிகா, அதாவது பகவத்கீதை அப்படின்னு சொல்லி நூலை வந்து அதை பிரதியா எடுத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுத்தாராம் நம்ம ஞானேஸ்வர் மாவலி. அப்ப கூட அந்த எரும மாடு வேதம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சான், விடவே இல்லையா அந்த எரும மாடு. ஒரு சாதாரண ஜட ஜீவனுக்கு உத்தாரம் பண்ண அந்த ஒரு எரும மாட்டை உத்தாரம் பண்ணக்கூடிய மகான்கள் நம்மள மாதிரி இருக்கிறவங்களை காப்பாற்ற மாட்டாங்களா? நம் குருநாதர் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? புரியுதுங்களா? அப்படி ஒவ்வொரு லீலையா பண்ணி கடைசியா ஆனந்தி சேத்திரத்துக்கு வந்தா அப்புறம் ஊர்ஜன மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த 4 குழந்தைய வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் சாங்கதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான ஒரு படோடபம் கொண்ட உயர்ந்ததான ஒரு ஞானி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமிரு கொண்டவர். அதாவது தன்னுடைய அஷ்டாங்க சித்தினால ஒரு இறந்து போன பாம்பை கையில தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு தன்னுடைய மாயா சக்தி மூலமா ஒரு வசியம் பண்ணி ஒரு புலிய அழைச்சிட்டு வந்து அது மேல ஏறி உட்கார்ந்து திமிர்த்தனமா போவார். அகங்காரியா இருந்தார். ஆனா உயர்ந்தான சாங்தேவ் மகராஜ் அவருக்கு 1400 சீடர்கள் இருந்தாங்களாம். அவருக்கு 1400 சீடர்கள் இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த சீடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங்தேவ் மகராஜ கீழே இறங்கவே விட மாட்டாங்க. மகராஜ் நீங்க கீழே இறங்குறதா தப்பா போயிடும், அவமானமா இருக்கும், நீங்க அதே உட்காருங்க. இவர் இறங்கி நல்வழியில போலான்னு நினைச்சாலும் சுத்தி இருக்கிற சீடர்கள் விடவே மாட்டேன்ட்டாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாங்தேவ் மகராஜுக்கு கிருப்ப பண்ண நினைச்சார் நம்ம ஞானேஸ்வர் மாவலி. 4 குழந்தைகளுமே கிருப்ப பண்ண ஆரம்பிச்சதுங்களாம். ஏதோ சில பல லீலைகள் நான் சொல்றேனே. இந்த லைவ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஞானேஸ்வர மாவலிய கதையை சொல்லணும்னா பத்தவே பத்தாது. நான் எல்லாத்தையும் மேலோட்டமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன டாபிக்னா ஆரத்தி ஞானராஜான்னு பாபாவோட ஆரத்தி பாடல்களை பாடுறோம். அந்த ஞானராஜா யாருன்றத லைட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த லீலைகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம், வேற எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறச்ச சாங்தேவ் மகராஜ் வந்து ஞானேஸ்வர மாவலியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டார். ஞானேஸ்வர மாவலி பார்க்கறதுக்கு சாங்தேவ் மகராஜ் தன்னுடைய 1400 சீடர்ல ஒருத்தன் அமிச்சு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா, அது உண்மையா, அவன் நல்ல உயர்ந்த ஞானவனா பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பும்போது அவன் அங்க தூது போறான் இல்லையா, தூது போனவங்கிட்ட நம்ம ஞானேஸ்வர மாவலி ஏதோ எழுதி கொடுக்குறாரு அபங்கம். அந்த அபங்கத்தை கூட அந்த சாங்தேவ் மகராஜ் படிக்க முடியலையா, படிக்கவே வரலையாம். அப்ப படிக்க தெரியலன்னா அது யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட தானே கேட்டதானே புரியும். அதனால ஞானேஸ்வர மாவலிய தேடி சின்ன பையன்
எத்தனை வயசு? 15 வயசு பையனை தேடி 1400 வருஷம் தபஸ் பண்ணவர் 1400 சீடர்களோட புடைசூல கம்பீரமான புலி மேல செத்த பாம்பை கையில வச்சுக்கிட்டு வரார். அவரை வரவேற்கணுமேன்றதுக்காக இந்த பக்கம் என்ன நடக்குது? 4 குழந்தைங்க, நிவிருத்தி, ஞானத்தை, யூசப்பான், முக்தாபாய், அந்த 4 குழந்தைங்களும் ஒரு ஜட வஸ்துவான ஒரு சொவத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி உட்காரும் பொழுது முக்தாபாய், நம்மளை தேடி 1400 வருஷம் தபஸ் பண்ண சாங்தேவ் மகாராஜ் வரார், அவர் நேர்கொண்டு அழைக்க நம்ம போக வேண்டாமா அப்படின்னாரு. அடுத்த சனம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஜடமான செவுரு பறந்து நேரா அந்த சாங்தேவ் மகாராஜுக்கு முன்னாடி அப்படியே டபார்னு இறங்குனுச்சான். அது இறங்கின சனத்துல புலி மேலே கீழே விழுந்துட்டாராம் நம்மளுடைய சாங்தேவ் மகாராஜ். ஆஹா, நம்மளோட சக்தி கொண்டவர் இருப்பாங்க போல் இருக்கே அப்படின்ட்டு பயந்து நடுங்கி சாங்தேவ் மகாராஜ் நேரா ஞானேஸ்வரம் வாழ்கிட்ட போறாராம். இந்த மாதிரி நீங்க எழுதி கொடுத்தீங்க, ஏதோ எனக்கு புரியவே இல்லை, நான் எழுதி கொடுத்தது உங்களுக்கு புரியணும்னா எனக்கு ஒரு பலி நீங்க கொடுக்கணும்னாராம். எனக்கு ஒரு பலி நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்னாராம். என்னடா அது பார்க்க சின்ன பையனா இருக்கான், பலி கேட்கிறானே. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் பலி அப்படின்னா உயிர் கொலை, உயிர் வதை பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பலி கேட்டு விட்டாரு. நம்ம என்ன பண்றது? ஞானேஸ்வர் மாவலிகிட்ட போய் என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு காலையில இதே இடத்துக்கு நான் வரேன், பலி கொடுத்துட்றேன் அப்படின்னாராம். நேரா கிளம்பி அவருடைய ஆசிரமத்துக்கு போனார் சாங்தேவ் மகாராஜ். போய் 1400 சீடர்களையும் கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த மாதிரி அந்த சின்ன பையன் ஞானேஸ்வர் மாவுளி ஒரு பலி கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு நாளா என்ன குருநாதனா நினைச்சிருக்கீங்க, எனக்காக யாராவது உயிர் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது, நாளைக்கு காலையில யார் எனக்கு பதில் உயிர் கொடுக்க போறீங்களோ அவங்க என்கிட்ட நில்லுங்கன்னு சொன்னாராம். மறாத நாள் காலையில அந்த 1400 பேருமே இல்லையா, ஒண்டி கட்டையா நிக்கிறாராம் அந்த சாங்தேவ் மகாராஜ். நேரா வருத்தமான முகத்தை அப்படியே தள்ளியில தொங்க போட்டுக்கிட்டு, கையில பாம்பு இல்ல, உட்கார்ந்து போகிறதுக்கு எதுவுமே இல்லை, அதாவது அந்த புளியும் இல்லை, நேரா நடந்தே போயிட்டார். ஞானேஸ்வர் மாவலிகிட்ட போய் இந்த மாதிரி பலி என்ன நான் பலி கொடுத்துறேன்னு சொல்லி கத்தி எடுத்து கழுத்துல வச்சாராம். அடுத்த சனம் ஞானேஸ்வர மாவலி என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன சொன்னார்னா, நான் பலின்னு சொன்னது பலி கேட்டது ஆளை இல்லப்பா, ஒன்னதான்ப்பான்னு சொன்னார். குருநாதனுடைய சரணத்துல தன்னுடைய அகங்காரத்தை எவன் விடுறானோ அந்த அகங்காரம் தான் பலி, அந்த பலியை தான்ப்பா நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அந்த மாதிரி ஏகபோகமான லீலைகள் அவர் பண்ணார் சந்த் ஞானேஸ்வர் மாவுலி. அதுக்கப்புறமா வார்க்கரி யாத்திரை, இப்ப நம்ம டிவியில சோசியல் மீடியால நம்ம நிறைய பார்க்கிறோம். வார்க்கரி யாத்திரை ஆலந்தி சேத்திரத்திலிருந்து பண்டரிபுரத்துக்கு லட்சோப லட்ச மக்கள் நடந்து போறாங்க. அந்த வைபவத்தை முத ஆரம்பிச்சதே நம்ம ஞானேஸ்வர் மாவுளி தான். அந்த வைபவத்தை ஆரம்பிச்சதே நம்மளுடைய ஞானேஸ்வர் மாவுளி தான். அப்பேற்பட்ட ஞானேஸ்வர் மாவுளிய நம்ம பாபாவுக்கு ரொம்ப இஷ்டம். இதுல ஒருத்தர் யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சாய் கதையை சொல்வது உங்களுக்கு புண்ணியம், கேட்பது எங்களுக்கு புண்ணியம், ஜெய் சாய்ராமன் அனுப்பியிருக்காங்க. இதுவும் பாபாவோட கதை தான். ஞானேஸ்வர் மாவுளி வேற, சாய்நாதர் வேற கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா மகான்களும் ஒண்ணுங்கிறார் நம்ம பாபா. எல்லா மகான்களும் ஒண்ணுதான். நான் தான் அத்தனை மகான்களுக்குள்ள இருக்கேன், நான் தான் அத்தனை தெய்வங்களுக்குள்ள இருக்கிறேன்னு பாபா சொல்றார். அதே மாதிரி ஆரத்தி ஞானராஜா பாடும் பொழுது ஏந்திர சின்ன நமஸ்காரம் பண்றாரு நம்ம பாபா. அப்பேற்பட்ட பாபாவே நமஸ்கரிக்கக்கூடிய மகானா இருக்கக்கூடியவர் ஞானேஸ்வர். அவருடைய கதையை கேட்டா பாபாவுக்கே ஆனந்தம் கிடைக்குது. இந்த கேள்வி கிட்ட உங்களுக்கு ஆனந்தமே கிடைக்கலையா? சொல்றது புரியுதுங்களா? இந்த மாதிரி பாபாவுடைய பக்தர்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் வேணும். அந்த புரிதல் இருந்தா தான் நம்ம ஒரு ஸ்டேஜை தாண்ட முடியும். இல்லை அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? ஞானேஸ்வர் மாவுளி தான் வார்க்கரி சம்பிரதாயம் உருவாக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட 13-12 நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட வழிபாடு வைபவம். 220 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகக்கூடிய வார்க்கரி யாத்திரை. அந்த யாத்திரைய இந்த சாங்தேவ் மகாராஜ் மூலமா தான் ஆரம்பிச்சார் நம்மளுடைய ஞானேஸ்வர் மாவுளி.
அந்த யாத்திரை தான் இந்த வருஷம் வரைக்கும் நடந்திருக்குதோ. இப்ப போன ஜூலை மாசம் ஆஷாட சுத்த ஏகாதசி தினத்துல நீங்களாம் நியூஸ் பாத்தீங்களான்னு தெரியாது, வார்க்கரி சம்பிரதாயம் நடந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் பண்டரிபுர சேத்திரத்தை பண்டரிநாதனை தரிசனம் பண்ண போயிருக்காங்க. ஞானேஸ்வர் மாவுடைய பாதுகா வச்சுக்கொண்டு பாதுகா தான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா அது பாதுகா இல்ல, சாட்சாத்து எங்க ஞானேஸ்வர் மாவுளி வரார் அப்படின்ற பாவத்துல அவங்க கூட்டு போறாங்க. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட வைபவம் நிறைந்த ஞானேஸ்வர் மாவுளி. அந்த ஞானேஸ்வர் மாவுளிய எழுதப்பட்டதுதான் ஞானேஸ்வரி அப்படின்ற உயர்ந்ததான வைபவமாகிய நூல். அந்த ஞானேஸ்வரிய நீ படின்னு பாபா சொல்றார். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த ஞானேஸ்வரின்றது யார் எழுதுனா, அதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்றதெல்லாம் யாராவது யோசனை பண்ணி பார்த்துருப்போமா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யோசனை பண்ணி பார்த்துருப்போமா? ஞானேஸ்வரிய படி அப்படின்னு பாபா பல பக்தர்கள்ட்ட சொல்றார். ஏகநாத பாகவதத்தை படி நம்ம பாபா அடிக்கடி எல்லாத்தையும் சொல்றார். அந்த ஏகநாத பாகவதம்னா என்ன, அது எப்படி இருக்கும் யோசிச்சிருக்கோமா? ஞானேஸ்வரி அந்த நூல் எப்படி இருக்கும் அதை பத்தி எங்கேயாவது யோசிச்சிருக்கோமா? எதையும் நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம இப்படியே போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்படியே இப்படியும் பார்த்தாதான் நமக்கு உலகம்னா என்னங்கிறது புரியும். இப்படியும் அப்படியும் பார்த்தாதான் எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. நம்ம வேற வேற நினைக்கிறோமே, அது வேற வேற இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். பாபா சொல்றார், சப்கா மாலிக் ஏற்றுகன்றார். என்ன ஏற்றுக? எல்லா தெய்வமும் ஒன்றே, எல்லா மகான்களும் ஒன்றேன்றார். பரபிரம்மம் ஒன்றே, இறைவன் ஒன்றே, இந்த உலகத்துல ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிறார் பாபா. ஆனா பாபாவுடைய பக்தர்களாகிய நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தெய்வம் வேற, அந்த தெய்வம் வேற, இந்த மகான் வேற, அந்த மகான் வேற, இந்த மாதிரி நமக்குள்ள நம்ம பேதப்படுத்திக்க பார்க்கிறோம். எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்கார், எல்லாருக்குள்ளயும் அந்த தெய்வம் இருக்கு அப்படின்னா நம் குருநாதர் தான் அத்தனை தெய்வத்துக்குள்ளேயும் இருக்கார், நம் குருநாதர் தான் அத்தனை மகான்களுக்குள்ளேயும் இருக்கார். நம்ம பார்க்கக்கூடிய ஜட வஸ்துவா இருக்கட்டும், நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், உற்றாரா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், நம்ம தங்கியிருக்கிற வீடா இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய டிவியா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைலா இருக்கட்டும், சர்வமும் குருநாதனே, வேற எதுவுமே இல்லை. சர்வமும் குருநாதனே, வேற எதுவுமே இல்லை. டாபிக் முடிஞ்சிட்டு. அத்வைதம் தான், துவைதமே கிடையாது. அத்வைதம் அப்படின்னா என்னன்னா ஒண்ணுதான் அர்த்தம். துவைதம்னா என்னன்னா பல பல இருக்குன்னு அர்த்தம். அடியன் சொன்ன ஞானேஸ்வர் மாவுளி ஆகிய பாண்டுரங்கனுடைய அவதாரமாகிய ஞானேஸ்வர் மாவுளியுடைய சித்தாந்தம் கூட அத்வைதம் தான். அத்வைதம் தான். அந்த சுவாமியினுடைய சித்தாந்தமும் அத்வைதம் தான். நம்ம பாபாவுடைய சித்தாந்தமும் அத்வைதம் தான். மகான்களுக்குள்ள பேதம் கிடையவே கிடையாது. எந்த ஞானேஸ்வர் மாவுளி ஆனந்தில 21 வயசு பையனா சமாதி அடைஞ்சிருக்க, இப்பவும் அந்த ஆனந்தி புண்ணிய சேத்திரத்துல அந்த ஞானேஸ்வர் மாவுளிய அருளை வேண்டி நைட்டு தூங்குவாங்களாம். ஒருத்தருடைய கடுமையான தபஸை பார்த்து அந்த கிருபை பண்ணலாமான்னு யோசிச்சா அந்த ஞானேஸ்வர் மாவுளி என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய அழகாக அந்த கனவுல போய் அருள் செய்வாராம். அப்ப அந்த மாதிரி அவ்வளோ வைபவம் நிறைந்த அந்த ஞானேஸ்வர் மாவுளியோடைய சமாதிக்கு நம்ம எத்தனை பேர் போயிருக்கோம்? பாபாவே போற்றி நமஸ்கரிக்கிறார் அப்படின்னா அந்த மகானுடைய வைபவம், அந்த மகானுடைய கீர்த்தி எவ்வளவு எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும். மகாராஷ்டிரா புண்ணிய பூமிக்கு அம்மா அப்படின்னா அது ஞானேஸ்வர் மாவுளி தான்ங்கிறது அந்த மகாராஷ்டிரா புண்ணிய பூமிக்கே தெரியும். நம்ம பாபாவுக்கும் கண்டிப்பா தெரியும். நம் குருநாதனே நமஸ்கரிக்கிறாரே, இதை விட வேற என்ன வேணும்? நம்ம பாபா நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு மகானாச்சே. நம்ம பாபாவே நமஸ்கரிக்கிறார் அப்படின்னா நம்ம பாபா அப்பயே எப்படிப்பா நம்ம பாபா நமஸ்கரிக்கிறார், நம்ம பாபா கம்மி பண்ற, ஞானேஸ்வரம் வழியை வசதியாக்குற, இது பேத பாவம். எல்லா மகான்களும் ஒண்ணுன்னு வந்துட்டா ஒண்ணுன்னு நினைக்கணும். அந்த ஒண்ணுன்னு நினைக்கக்கூடிய பக்குவமும் பக்தியும் திடமான ஸ்ரத்தையும் நமக்கு வேணும். அது இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியுமே தவிர ஒண்ணுக்கு ஒண்ணு பேதம் பாத்துறாதீங்க. தயை பண்ணி அந்த பாவத்தை பண்ணிடாதீங்க, சரிங்களா? எல்லா மகான்களையும் ஒன்னா பாருங்க, எல்லா தெய்வங்களையும் ஒன்னா பாருங்க. சர்வமும் குருநாதன் தான்.
அப்படின்றத பாருங்க. குருநாதன் தான் தெய்வமா வந்திருக்கார், தெய்வம் தான் குருவா வந்திருக்கு. இதுதான் விஷயமே தவிர வேற எந்த விஷயமும் கிடையவே கிடையாது. நிவர்த்திநாத் மகாராஜ் பரமேஸ்வரனுடைய அவதாரமே வந்தார் பூமிக்கு. மகாவிஷ்ணுடைய அவதாரம் பாண்டுரங்கன், பாண்டுரங்கனுடைய அவதாரம் ஞானேஸ்வர மாவளி வந்தார் பூமிக்கு. அதாவது பிரம்ம தேவன், இந்த பிரபஞ்சத்தையே படைக்கக்கூடிய தெய்வம், அந்த தெய்வமே பூமிக்கு வந்தது சோப்பான் தேவ மகாராஜா. இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய யோகமாயா சக்தி, அந்த ஆதி சக்தியே இந்த பூமிக்கு முக்தாபாயை அவதாரம் பண்ணி வந்துச்சு. அப்ப நிவர்த்தி ஞானதேவ், சோப்பான், முக்தாபாய், இந்த 4 அவதார குழந்தைகளுமே இந்த பூமியில வாழ்ந்த காலத்தின் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணாத சாதனையே கிடையாது. அந்த 4 மகான்களை போற்றாத மகான்களும் கிடையாது, போற்றாத தேவர்களும் கிடையாது, போற்றாத தெய்வங்களும் கிடையாது, போற்றாத பக்தர்களும் கிடையாது. அவ்வளவு உயர்ந்த வைபவம் இருக்கு. ஏப்பா நீ இவ்வளோ பேசுறியே, நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மகான்கள் இல்லையா? இருக்காங்க, நாயன்மார்கள் இருக்காங்க. என்னைக்காவது நம்ம வாயில சிவபுராணம் வருதா? தொல்லை இரும்பிரிவி சூலம் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதை எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வருதா வாயில? வரவே இல்லையே. சிவபுராணம்னா என்னன்னு கேக்குறாங்க, பிரதோஷ வழிபாடுனா என்னன்னு கேக்குறாங்க. அப்பா என் சாயி போதும், வேற எந்த வழிபாடு எனக்கு தேவையில்லைன்னு ஒதுங்குறாங்க. தப்பு இதெல்லாம். நம்ம குருநாதன் தான் நந்தியா இருக்கார், நம் குருநாதன் தான் பரமேஸ்வரனா இருக்கார், நம் குருநாதர் தான் கருடாழ்வாரா இருக்கார், நம் குருநாதன் தான் நாராயணனா இருக்கார், நம் குருநாதர் தான் பைரவனா இருக்கார், நம் குருநாதர் தான் நம் குலதெய்வமா இருக்கார். அதனால என் பாபாவை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்ய மாட்டேன்னு சொல்றதே பக்தி கிடையாது. அது பக்தியிலேயே சேர்த்து இல்லை. அது குருநாதர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், குருநாதர் மன்னிக்கவும் மாட்டார். அது மகா பாபம். எல்லா தெய்வமும் ஒண்ணு, எல்லா தெய்வத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய பாபா நம்ம வீட்டு தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில்ல பிள்ளையாரா இருப்பாரா இல்லையா? பிள்ளையாரா இருப்பாரா இல்லையா? பிள்ளையார கும்பிட போறோம்னா பிள்ளையார பார்க்கும் பொழுது பிள்ளையார் தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம பாபா தெரியணும். அதான் பக்தி. நந்தீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா நந்தி எம்பெருமான் குள்ளையும் நம் குருநாதர் தெரியணும். அதுதான் பக்தி. எம்பெருமான் ஆகிய பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பாலையும் தயிரையும் ஊத்துறாங்க அப்படின்னா ஊற்ற வடிவில் அந்த குருநாதன் தான் இருக்கிறான்ற ஸ்ரத்த நம்பிக்கை வேணும். திருப்பதி போறோம்னா 7 மலையா நான் நின்று கொண்டு இருப்போம் நம் குருநாதன்கிறது தெரியணும். பண்டரிபுரம் போனோம்னா பாண்டுரங்க சுவாமியை இருக்கிறது நம்ம குருநாதன் தான் தெரியணும். எல்லாமே நம் குருநாதனா தெரியணும். இதுதான் சத்தியம். இந்த வழியை காமிச்சு கொடுத்தவர் தான் ஞானேஸ்வர மாவடி. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட வைபவம் நம்மளுடைய தேசத்துல இருக்கு. நம்மளுடைய தேசத்தினுடைய மகத்துவம், நம்மளுடைய தேசத்தினுடைய சாநித்தியம், நம்மளுடைய தேசத்தினுடைய மரியாதை, எதையுமே கலாச்சாரம், தேசபக்தி, இறைபக்தி, குரு பக்தி எதுவுமே நமக்கு சரியான முறையில படுறதில்லைன்னா நமக்கு அவ்வளோ ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம். அந்த ஸ்ரத்தைக்காக குருநாதர் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். குருநாதர் கிட்ட நம்ம மனமுருகி பிரார்த்தனை பண்ணோம்னா அப்படின்னாலே நமக்கு அவ்வளோ கிருபை கிடைக்கும். சாயின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாயினா என்ன அப்படின்னா பாபான்றவர் ஏதோ ஷிரடின்ற ஒரு புண்ணிய கஷேத்திரத்துல ஒரு பாலனைச்சு போன மசூதியில 4 வீட்டுல பிச்சை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் நினைக்கிறீங்களா? தப்பு தப்பு தப்பு. அவர் யாருன்றதை நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க புரிஞ்சுப்பீங்களா? அந்த சுவாமி யாருன்னு அடியன் சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்களா? சொல்றேன். குரு கிருபையினால அந்த சுவாமி வேற யாரோ இல்லை, நம்மளுடைய ஆத்மா. நம்மளுடைய ஆத்மா. உங்களுக்கு இன்னும் புரியணும்னா சொல்றேன். இந்த சரீரத்துக்குள்ளேருந்து உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யமானது வெளியில போச்சுன்னா இது என்ன? பிணம். சொல்றது புரியுதுங்களா? இவ்வளோ காலம் நம்ம ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம், எல்லாம் செய்யறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள சைத்தன்யமா இருக்குது பாத்தீங்களா? உள்ளுக்குள்ள சைத்தன்ய வடிவமா யாரு இருக்கா? பாபா இருக்கார். அவர் எங்கேயோ இருக்காருன்னு நினைக்கிறோம். நமக்குள்ள இருக்கார், சிரிப்புல இருக்கார், பார்வையில இருக்கார், இந்த விபூதியில இருக்கார், இந்த முடியில இருக்கார்,
இந்த கையில போட்டிருக்கிற மோதிரத்துல இருக்கார். எதுல இல்ல அந்த சுவாமி? நம்மளுடைய ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருக்கார். நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமியை உணர்றது இல்லையே தவிர சண்டைக்கு போயிடுறோம். வெளியில தான் பாக்குறோம் தவிர உள்ளுக்குள்ள யாரும் பார்க்கிறதே இல்லை, உள்ளுக்குள்ள யாரும் உணர்றதே இல்லை. பாபாவுடைய மார்க்கம் என்ன? நீ என்ன வெளில தேடாத, உள்ள தேடுன்றாரு. உள்ள தேடுறதை விட்டு நம்ம வெளில தான் தேடிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வெளியில தான் தேடிக்கிட்டு இருக்கோம் தவிர உள்ளுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் பாபாவை தேடி இருக்கோமா? அவர் சொல்றார், நான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் அட்டனகால் போட்டு உட்கார்ந்து இருக்கேன். எவன் பாக்கியசாலி தெரியுமா? பாபா சொல்றார், என்ன எல்லா ஜீவன்களுக்குள்ளையும் அனுபவிக்கிறவன், தனக்குள்ளையும் நான் தான் இருக்கிறேங்கிறத அனுபவிக்கிறவன், மேற்கொண்டு நான் தான் அவன் ஹிருதயத்துல அட்டனகால் போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறேன், அந்த ஆத்மஸ்வரூபமாகவும் சைத்தன்ய சுரூபமாகவும் இருக்கங்கிறத எந்த பக்தன் உணர்ந்து கொண்டு அனைத்துயிர்களிலும் என்னை காண்கிறானோ அவனே எனக்கு பாக்கியசாலின்றார். அவர் தான் பாக்கியசாலின்றார். நீங்க லைவ் எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் பாக்கியசாலியா நம்ம இருக்கோம்? கட்டுன மனைவிக்குள்ள பாபாவை பார்க்க முடியுதா? கட்டின கணவனுக்குள்ள பாபாவை பார்க்க முடியுதா? பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்குள்ள பாபாவை பார்க்க முடியுதா? நம்ம வச்சிருக்கிற அந்த டப்பால தான் பாபாவை பார்க்க முடியுதா? எதுல பாபாவை பார்க்க முடியுது? பக்குவம் இல்ல, ஸ்ரத்தை இல்ல, நம்பிக்கை ஏற்றத்தாழ்வு குறையுது ஏறுது, குறையுது ஏறுது. கஷ்டம் வந்தா ஐயோ பாபான்றோம், சந்தோஷம் வந்தா பாபான்னு சொல்ல மாட்டோம், அப்படியே தெய்வத்தையே மறந்துடுறோம். என்னென்னமோ பண்றோம், என்னென்னமோ ஓடுறோம், என்னென்னமோ ஆடுறோம். எவ்வளவு நாள் வரைக்கும் குருநாதன் சைத்தன்ய சொரூபமா விட்டு அகன்றார்னா முடிஞ்சது கதை, முடிஞ்சது கதை. புரியுதுங்களா? அதனால பக்தி பண்ணுங்க. நம்ம எல்லாரும் பண்ணுவோம். எனக்கு பக்தி கிடையாதப்பா, நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு என்னமோ பேச வைக்கிறாரே தவிர எனக்கு உண்மையா பக்தி இருக்கா அப்படின்னா இல்ல, தெரியாது. எனக்கு பக்தி இருக்கானாங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நான் இன்னும் அஜ்ஞானியா முட்டாளா தான் இருக்கேன். என் பாபா எனக்குள்ள இன்னும் உணர தெரியல. பாபாவை பத்தி இப்படி பேசணுங்கிறதும் புரியல. ஆனா ஏதோ ஒரு குருநாதர் ஏதோ பேச வைக்கிறார், ஏதோ சில லீலைகள் சொல்றோமே தவிர ஒன்றும் கிடையாது. ஆகையினால பக்தி வேணும் அப்படின்னா பகவான் கிட்டையும் குருநாதர் கிட்டையும் குருநாதருடைய அடியார்கள்ட்டையும் நம்ம பிரார்த்திக்கணும். மகள் சால்பதிய ஐயாவா இருக்கட்டும், ஷியாமா ஐயாவா இருக்கட்டும், தாஸ்குன மகாராஜா இருக்கட்டும், ராதா கிருஷ்ணமாயி அம்மாவா இருக்கட்டும், நானா சாஹேப் சாந்தோர்கரா இருக்கட்டும், எத்தனையோ அடியார்கள். அவர்கள் பண்ண பக்தியை நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி பாபா கிட்ட பக்தி பண்ணியிருக்காங்க. பிவி நரசிம்ம சுவாமிகள், சிவனேசன் சுவாமிகள், ராதாகிருஷ்ண சுவாமிகள், சிவம்மா தாயி போன்ற எத்தனையோ அடியார்கள் இந்த பூமியில நம்ம பாபாவை பத்தி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. தியாகம் பண்ணிட்டு நம்மள மாதிரி இப்போ தியாகம் பண்ணிட்டு நம்மளா டீயை விட சொன்னா விட முடியுமா? விடவே முடியாது. விடவும் மாட்டோம். புரியுதுங்களா? ஒரு சாதாரண தியாகத்தையே நம்மளால, செல்போனை 48 நாள் தொடக்கூடாது. விரதம் இருந்து பாருங்க, செல்போனை 48 நாள் தொடவே கூடாது. பாபாவோட சச்சரிதத்தை 48 நாள் உட்கார்ந்து இடத்த விட்டு எந்திரிக்காம படிக்கணும். முடியுமா? தியாகம் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. நம்ம அந்த நிலையில வாழ்றோம். நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஜீவன்களை கடை தேற்றத்துக்காகவே பகவான் சாயிநாதனா அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமியை உணர்ந்து கொண்டு, அந்த சுவாமியினுடைய கிருபையை நம்ம நினைத்து கொண்டு, அப்பா உன் கிருபைய எங்களுக்கு உணர்த்தும்படியா கிருபை பண்ணு, உன்னையே சதா நினைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு, உன்னையே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு, உன்னுடைய அடியார்கள் உன்னை எப்படிலாம் சேவிச்சு அனுபவிச்சாங்க அதே மாதிரி அனுபவத்தை நீ எனக்கு கொடுப்பா அப்படின்னு பாபா கிட்டையும், பாபாவுடைய அடியார்கள்ல பாபாவுடைய வாழும் பொழுது ஒன்றிய அடியார்களாகிய ராதாகிருஷ்ணமாயி அம்மா, சாதாரண அம்மா கிடையாது, சித்த யோகினி அம்மா. உப்பாசினி மகராஜ் சாதாரணமானவர்ல சத்குருன்ற நிலைக்கு மாறியவர். அடுத்து யாரு? பிவி நரசிம்ம சுவாமிகள், பாபாவை இந்த உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணி பாபாவை இந்த தமிழ்நாட்டுக்கே காண்பித்து கொடுத்த மகான். அடுத்து யாரு? ராதா கிருஷ்ண சுவாமிகள். அவரு பாபாவை பத்தின பிரச்சாரத்தை ஏற்படுத்தி பாபாவை ராமன், பாபா தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன்னு பெங்களூர் மக்களுக்கு சுட்டி காட்டி உயர்ந்ததான சேத்திரத்தையே உருவாக்கி வச்சிருக்கார் ராதாகிருஷ்ண சுவாமிகள். அடுத்து யாரு? சிவனேசன் சுவாமிகள். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாய் என்ற நாமத்தை இந்த உலகம் முழுக்க கொடுத்த மகாத்மா. அவருக்கு என்ன பக்தி? அவருக்கும் நமக்கும் பக்தி ஒண்ணா?
ஆஞ்சநேய சுவாமி பண்ற பக்திக்கும் நம்ம பண்ற பக்தியும் ஒண்ணா அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா யோசனை பண்ணி பார்ப்போம். பதில் உங்களுக்கே தெரியும், துளி கூட இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆகையினால நம்ம வாழ்ற ஒவ்வொரு சனத்தையும் பிரயோஜனமா, அதுவும் பாபாவுக்கு இஷ்டப்பட்டபடி நம்ம அந்த வாழ்க்கையை வாழணும். இப்ப ஏதாவது ஒண்ணு புரியல, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா பாபா எனக்கு இது புரியல, எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம மனசுல அந்த சுவாமியை நினைச்சோம்னா கண்டிப்பா தெரிய வைப்பார். யார் மூலமாவும் தெரிய வைப்பார். இந்த மாதிரி பாபாவை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். சந்த் ஞானேஸ்வர் மாவுலியினுடைய விசேஷங்கள் நான் நிறைய சொல்லலை, சொல்றதுக்கு நேரம் பத்தாது. ஏன்னா அந்த சுவாமியினுடைய வரலாறு அதீதமானது. இப்போ சொல்றேன் கேளுங்க. இந்த சேனல்ல பிளேலிஸ்டுக்குள்ள போங்க. பிளேலிஸ்ட்ல ஞானேஸ்வர் மாவுலியினுடைய முழுமையான சரித்திரம் இருக்கு. அந்த சரித்திரத்தை சொன்னவர் பாலாஜி பாகவதர், கோவிந்தபுரம் பாலாஜி பாகவதருடைய உபன்யாசம் இருக்கு. இந்த சேனல்ல பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா, தேடுனீங்கன்னா அதுல சந்த் ஞானேஸ்வர் அவருடைய வரலாறு உபன்யாசமா இருக்கு. அடுத்து சந்த் துக்காராம் மகாராஜ், நாளைக்கு அந்த துக்காராம் மகாராஜை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த துக்காராம் மகாராஜுடைய வரலாறு நம்மளுடைய சேனல்ல இருக்கு. ஞானேஸ்வரம் அவருடைய வரலாறு நம்மளுடைய சேனல்ல இருக்கு. மீராபாய் அம்மாவுடைய சரித்திரம் நம்ம சேனல்ல இருக்கு. ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய சரித்திரம் நம்ம சேனல்ல இருக்கு. உள்ள போய் கொஞ்சம் பாருங்க. மேலோட்டமா வந்து பார்த்துட்டு போறதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குங்க. நைட்டு தூங்க போற நேரம் பார்த்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுதான் பாருங்களேன். காது கொடுத்து கொஞ்சம் கேட்டுதான் பாருங்களேன். அது என்ன தெரியுமா பண்ணோம்? நம்மளை மாத்திரும், நம்மளோட குணத்தை மாத்திரும், நம்மளுடைய பேச்சை மாத்திரும், நம்ம நடவடிக்கையை மாத்திரும், நமக்கு ஒழுங்க கொடுக்கும், நமக்கு பரம சத்தியத்தை உணர வைக்கும். அதெல்லாம் கேட்டா சத் சங்கமாவே இருந்து சத் சங்கமாவே வாழ்றதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு குருவுடைய கிருபையும் பகவானுடைய கிருபையும் இருக்கணும். புரியுதுங்களா? ஆகையினால லைவ் இன்னும் 2 நிமிஷத்தோட முடிச்சுப்போம். நாளைக்கு ஆரத்தி துக்காராமா சுவாமி சத்குரு தாமா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மாவுடைய சரித்திரத்தை ஏதோ மேலோட்டமா அனுபவிப்போம். ஏன் பாபாவுக்கு இந்த மகான்கள்லாம் இஷ்டம் அப்படின்னா, பாண்டுரங்கனே நாம ஜபம் பண்றாராம். என்ன நாம ஜபம் தெரியுமா? நம்மலாம் பாண்டுரங்கா விட்டல் சாயிலாம் சொல்றோம். ஆனா அந்த பாண்டுரங்கன் ஞானோபா துக்காராம் ஞானோபா துக்காராம் ஞானோபா துக்காராம்னு ஞானேஸ்வரமாவுடைய பேரையும் துக்காராம் மகாராஜுடைய பேரையுமே ஜபம் பண்ணிட்டு இருக்காராம். அவ்வளவு உயர்ந்த மகான்கள் மகாராஷ்டிரா புண்ணிய பூமியில் அவதாரம் பண்ணாங்க. பாபா 1818வது நூற்றாண்டுல தோன்றிய மகான், மகாத்மா, பரமாத்மா. அந்த மகான் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி 12-13வது ஆண்டுல உதித்தவர்கள் தான் இந்த மகான்கள். இந்த மகான்களுடைய கீர்த்தியை நம்ம கேட்க 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 அனுபவிக்க 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 கண்டிப்பா பாபாவுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? குருவுடைய கிருபை இவ்வளோ தூரம் இந்த காணொளியில இருந்து அனுபவிச்சதுக்கு அவசியம் இந்த மாதிரி லைவ் போடும்போது அவசியம் எல்லாரும் கொஞ்சம் வந்து கேளுங்க. தவறாம இந்த சேனல் மூலமா வரக்கூடிய ஷார்ட்ஸ், பெரிய வீடியோ எதுவா இருந்தாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அனுபவிங்க. இல்ல பாருங்க, இதற்கு அதாவது குரு புண்ணியமா அன்னைக்கு எங்களுடைய அம்மாவுடைய உயிர் பிரிந்தது. ஒரு குரு புண்ணியமா அன்னைக்கு ஒரு பக்தருடைய அம்மாவுடைய உயிர் பிரிந்திருக்கு அப்படின்றது மாதிரி இப்போ ஒரு மெசேஜ்ல போட்டிருக்காங்க. அன்னைக்கு உயிர் போறது பெரிய பரமபாக்கியம். அவங்களுக்கு குருவுடைய கிருபை இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு குருவுடைய கிருபை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சாயி சச்சரித்திரம் வேணுன்ற மாதிரி கேட்குறீங்க. சாயி சச்சரித்திரம் சின்ன புக்கு கேட்குறீங்களா பெரிய புக்கு கேட்குறீங்களான்னு தெரியாது. பெரிய புக்கு 1132 பக்கம் உள்ள சச்சரித்திரம் இன்னும் வரல. அது வரத்துக்கு காலமாகும். ஷிரடி சனஸ்தானால கொடுக்கப்பட்ட அந்த சின்ன சாயி சச்சரித்திரம் தான் அது கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த பெரிய புக்கு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த பெரிய புக்கு வரத்துக்கு தாமதமாகும். ஏன்னா அந்த புக்கை பிரிண்ட் பண்ணணும்னாலே ஒரு பெரிய அமௌண்ட் ஆகும். மேக்சிமம் 3 லட்சத்திலேருந்து 4 லட்சம் ஆகும்.
ஆகையினால இதை பிரிண்ட் பண்ணணுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை, அது ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான், அது கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் காத்துருங்க, சரிங்களா சாய்? அதே மாதிரி இந்த லைவ்ல பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். குருநாதர் என்ன சொல்ல வச்சாரோ அடியன் சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு அடியனுக்கு எது தெரியாது. அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு தன் சொரூபத்தை விட்ட அந்த அன்னைக்கு அடியனுடைய நமஸ்காரம். அன்னைக்கு பிராணனை விடுறது ஈஸி இல்லை, குருவுடைய சங்கல்பம் இருந்தால் தான் எல்லாமே நிகழும். ஆனால் அந்த அன்னையானவள் எந்த சிந்தனையோட தன் உயிரை விட்டிருக்காங்க அப்படின்றது அந்த ஆத்மாவுக்கும் குருநாதனுக்கும் தான் தெரியும். குருநாதனையே சதா நினைச்சிருந்தா குருநாதன் கிட்ட போயிருப்பாங்க. குருநாதனை நினைக்காம தன் பிள்ளை உற்றார் உறவினர் நல்லது கெட்டதை பத்தி நினைச்சிருந்தாங்கன்னா இன்னொரு ஜென்மா உண்டு. அந்த ஜென்மாலையாவது பக்தி கொண்டு இருந்தால் பகவான் திரும்பவும் அழைச்சிப்பார், திரும்ப பூமிக்கு விடவே மாட்டார். அதுக்கு பேர் மோக்ஷம் அப்படின்றது பேராகும், சரிங்களா? ஆகையினால எல்லாருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு எல்லாரும் கொஞ்சம் தயாராகிருங்க. ஆரத்தி துக்காராம் மகாராஜுடைய வைபவம் நிறைந்த விசேஷங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அனுபவிக்க போறோம். நாளைக்கு அவசியம் எல்லாரும் இந்த லைவ்ல கலந்துக்குங்க. குரு கிருபை எல்லாருக்கும் இருக்கட்டும். நீங்க எல்லாரும் அடியனுக்கு ஒரு ஆசீர்வாதமும் பண்ணுங்க. ஏன்னா இந்த லைவ்ல பெரியவங்களும் இருப்பிக்கலாம், சின்னவங்களும் இருக்கலாம். நான் வயசுல சின்ன பையன்தான், அதனால பெரியவங்களா இருக்கக்கூடிய எல்லாருமே சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்லை, அடியனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க எல்லாருடைய ஹிருதயத்திலையும் எல்லாமல்ல சச்சிதானந்த சத்குருநாதர் இருக்கார். இது மாதிரி எப்பொழுதும் குருநாதனுடைய சிந்தனையாகவும் குருநாதனை பத்தியே சொல்லி 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 சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த பிராணன் போனாலும் பரவாயில்ல, சந்தோஷம்தான். சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பிராணன் போனாலும் பரவாயில்லை. ஏன்னா எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் சுவாமி கொடுத்திருக்கார். ஆகையினால அந்த ஆசீர்வாதம் உங்க எல்லார் மூலமா அடியனுக்கு கிடைக்கட்டும். குருநாதருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கட்டும். ஆரத்தி சாங் எப்படி காத்திருக்கிறது சாய்ராம், கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி காத்துக்கிறது? இந்த பிரியா அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. கத்துக்கிறது சாய்ராம் சாய்ராம் ஒன்றும் இல்லை. இந்த டப்பா வச்சிருக்கீங்க, மொபைல் வச்சிருக்கீங்கல்ல, அதில் தமிழாரத்தி கற்றுக்கணுன்னாலும் இல்லை மராட்டி ஆரத்தி கற்றுக்கணுனாலும் தமிழாரத்தின்னு போட்டிங்கன்னா தமிழில் வரும். தமிழாரத்தி கையில் வச்சு, தமிழாரத்தி புக்கே இருக்குது. பாபா கோவிலுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா புக்கு இருக்கும். அந்த புக்கை வச்சுக்கிட்டு அந்த ஆரத்தியை ஒரு பக்கம் காதால் கேட்கணும், வாயால் அதை படிச்சிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சிடும். ட்ரெயினை பார்க்க புக்கையும் வச்சிருவீங்க, செல்லையும் வச்சிருவீங்க, நீங்களே பாடுவீங்க. அதே மாதிரி மராட்டி ஆரத்தியாக இருந்தால் பாபாவுடைய மராட்டி சாங்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஆரத்தி சாங்ஸ் போட்டிங்கன்னா 4 விதமான ஆரத்தி: காக்கட ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, தூப ஆரத்தி, சேஜ ஆரத்தி. தமிழில் காலை ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, மாலை ஆரத்தி, இரவு ஆரத்தி. இது யூடியூப்ல போட்டிங்கனாலே வரும். புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அது அந்த பாடல் பாட பாட இதுல இருக்கும். இதை நீங்க அதை பாட பாட கேட்க கேட்க படிங்க. அப்படியே குருவோடைய கிருப்பை உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க மனப்பாடமே நீங்க பண்ணிடுவீங்க. குரு கிருப்பையினால படிச்சு குருநாதன் முன்னாடி தன்னை மறந்து பாடக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படட்டும்ங்கிறத அடியன் குருநாதர் கிட்ட வேண்டிக்கிறேன். 1 மணி நேரம் ஆயிட்டு, அரை மணி நேரம் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் குருநாதர் இவ்வளோ நேரம் அழைச்சிட்டு போயிட்டார். பரவாயில்லை, பரம சந்தோஷம். குருவோட கிருப்பை எல்லாருக்கும் இருக்கட்டும். சாய்ராம் சாய்ராம். நம்ம நாளைக்கு திரும்பவும் 1:30 மணிக்கு இதில் கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் கலந்துக்கணுங்கிறத வேண்டிக்கிறேன். ஓம் சாய்ராம்.